This video is sponsored by BuyMode eShop application. நம்மள இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா விசிபியோட ஒர்க்கிங் பிரின்சிபல் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? லாஸ்ட்டாக வந்து பார்க்குறது வந்து பேனலோட சோலார் பேனலோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தோம். அடுத்து எஸ்சிபியோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்ப்போம். எஸ்சிபினா நான் உனக்கு லாஸ்ட்டாக சொன்னோம். எஸ்சிபினா ஸ்ட்ரிங் கம்பைனிங் பாக்ஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோலாரில் வந்து இன்வெர்டர் என்ன சோலார் ஃபீல்டில் வந்து இன்வெர்ட்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தோம். அதுக்கு அடுத்து டிரான்ஸ்ஃபார்மரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தோம். டிரான்ஸ்ஃபார்மருக்கு அடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் என்ன வேலை பார்த்தோம்னு லாஸ்ட் வீடியோ பார்த்தோம். அதாவது எல்டி வோல்டேஜ் 660 வோல்டேஜ் வந்து 33,000 வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணுது. 33,000 வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணி விசிபிக்கு கொடுக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது, இதை வந்து விசிபினா என்னன்னு பார்த்தீங்கன்னா வேக்கம் சர்க்யூட் பிரேக்கர். விசிபியோட ஃபங்க்ஷன் என்ன ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் இல்லை, இது ஒரு சுவிட்சு மாதிரி தான். சுவிட்சுனா ஏதாவது எர்த் ஃபால்ட் விழுது அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல 86 வந்து ட்ரிப் பண்ணி விட்டுரும். அது வந்து விசிபி ட்ரிப்புனா அப்நார்மலாக வோல்டேஜ் வருது, அன்இவன் கரண்ட்டு, அப்புறம் எர்த் ஃபால்ட்டு, இந்த மாதிரிலாம் வந்து விசிபி தான் வந்து ட்ரிப் பண்ணி விட்டுரும். அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து ஆயில் டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ட்ரிப் ஆகும், வைண்டிங் டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ட்ரிப் ஆகும். இதோட நேம் பிளேட் பார்த்தீங்கன்னா தெரியுதா, இது வந்து சிஸ்டம் கண்ட்ரோலோடைய நேம் பிளேட்டு. இதோட வோல்டேஜ் வந்து 33,000 வோல்டேஜ், ஆம்ஸ் வந்து 630, ஃபேஸ் வந்து 3 ஃபேஸு 50 ஹெர்ட்ஸு. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி ரேக் இன் பண்ணுறது ரேக் அவுட் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து விசிபி மட்டும் என்ன ஃபங்க்ஷன் ஆகுது மட்டும் பார்த்தோம். விசிபி என்ன பண்ணுன்னா ஒரு வர்ற வோல்டேஜை அப்படியே கொடுக்கறது தான் அதோட வேலை. ஆனால் என்ன பண்ணணும்னா அப்நார்மல் வோல்டேஜ், அப்நார்மல் கரண்ட்டு, எர்த் ஃபால்ட்டு, அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் வந்துச்சுன்னா ட்ரிப் பண்ணி விட்ரும். இதுதான் இதோட வேலை. விசிபியோட பேக் சைடு இது. அப்படியே வந்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு, இதுதான் ஃப்ரண்ட் சைடு. இதில் மேலே பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரொடெக்ஷன் எல்லாமே இருக்கும். அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மரில் எதுவும் ப்ராப்ளம் அப்படிங்கிறப்ப அங்கே ஏதாவது வைண்டிங் டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு, ஆயில் டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறப்ப விசிபி வந்து அலாரம் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து விசிபிக்கு வரும். விசிபி வந்து ட்ரிப் பண்ணி விட்ரும். இதான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வேலை பண்ணிகிட்டு இருக்குது. அடுத்து நம்ம வந்து விசிபிலேருந்து எங்கே சப்ளை போகுது அதை பற்றி அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.